பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பயத்தை குறித்து பேசி வருகிறேன். சிலருக்கு கடன் வாங்கும்போது பயப்பட மாட்டாங்க, ஆனால் கடன் கொடுத்தா வந்தால் பயந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க, நான் மதுரையில் பார்த்துருக்கேன். ஏன்னா இல்லாத இடமே இல்லை. சிலர் பணம் வச்சுருக்கவங்க வாரத்தவணை, மாதத்தவணை, நாள் தவணை எல்லாம் கொடுக்குறவங்க வாங்கும்போது வேகமாக வாங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பையன்ட்ட சொல்லுவாங்க, அம்மா இல்லைன்னு சொல்லுடா. அவன் போய் சொல்லுவான், அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிமா அம்மா இல்லைன்னு சொல்லுடான்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு இருப்பாங்க. அவன் சொல்லுவான், அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிமா திருப்பி அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு அன்பானுடைய முதல்ல கடன் வாங்கிட்டா ஒளியை நினைக்காதீங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் பயத்தை கொண்டாடும். அது மட்டும் இல்லை, 1க்கு 2 தடவை வாங்கினவன்ட்ட நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு கோபத்தை தான் உண்டாக்கும். எப்படி அந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்கு போய் பேசுங்க. ஒரு சமயத்தில் இப்படி தான் ஒருத்தன் ஃபைனான்ஸ் செட்டை கடன் வாங்கிட்டான். ஒரு ஃபைனான்ஸ் செட்டை கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியல. அவர் பல தடவை ஃபோன் அடித்து பார்த்தார், நடக்கலை. உடனே இன்னொருத்தர் ஃபோன்லேருந்து அடித்து, தம்பி, அவன் உடனே ஐயா நான் ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன், எடுக்க முடியல பாப்பாண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பேச வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ பணம் கொடுக்குறத பற்றி கூட இப்போ நான் பேசலை. தயவு செய்து நீ என்ன செய்ய, இந்த கிறிஸ்டியன் ப்ரோக்ராமை கொஞ்சம் பாருப்பா. அதில் ஆலோசனை தர்றவங்க நிறையா இருக்காங்க. கடன் பாரத்திலேருந்து விடுதலை பெறதுக்கு, கடன் வாங்காமல் வாழ்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆலோசனை கொடுக்குறாங்க. இதை முதல்ல பாருன்னார். அவன் பார்க்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நேராக போய், ஐயா நான் வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன், சமாதானம் பண்ணான். ஆண்டவர் வழி திறந்தார், அத்தனை கடனையும் அடைச்சிட்டான். அவன் சொன்னான், ஐயா இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் சொல்கிறதுனால, இதை கேட்குறதுனால என் மனமும் வந்து செஞ்சு அவங்களுக்கும் கடன் நீங்குச்சுன்னா. கடன் வாங்கிட்டா பயம். ஏன்னா நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆள்கிறான், கடன் வாங்கியவன் கொடுத்தவனுக்கு அடிமை. ஆமா, ஒரு பெண் உங்களுக்கு தெரியும், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வீட்டில் படிங்க. ஒரு புருஷன் கடன் வாங்கிட்டான், ஒய்ஃப்ட சொல்லலை. ஆனால் அவன் யாரும் சாதாரண மனுஷன் இல்லை, தீர்க்கதரிசியோட புத்திரல்ல ஒருத்தன். அவனுக்கு திடீர்னு சாவு வந்துருச்சு, சொல்லாமல் கொள்ளாமல் செத்து போயிட்டான். ஒன்னா அந்த கடன் கொடுத்தவன் இந்த பெண்ணிட்ட வந்து, ஒரு 2 ஆம்பளை பிள்ளை எனக்கு அடிமையாக கொடு கடனுக்குன்னா. உடனே அவன் பயந்து போய் ஒளிஞ்சிருந்தா என்ன இருக்கும்? பிள்ளை இழந்திருப்பா. எலிசாண்ட போய் சொல்ல, உமது அடியானாகிய என் புருஷன் தேவனுக்கு பயந்தவன், உமக்கு தெரியும். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, கடன் வாங்கிட்டு சேர்த்து போட்டான். கடன் கொடுத்தவன் என் 2 பிள்ளையும் அடிமையாக கொண்டு போக வந்துட்டான்னார். அவர் உங்ககிட்ட என்ன இருக்குன்னார்? கொஞ்சம் போல எண்ணெயை தவிர ஒன்றும் இல்லைன்னா. அதை வைத்து ஆசீர்வதித்து அவருக்கு வழி திறந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு வழி திறப்பார். எந்த பெரிய கடல்ல இருந்தாலும் ஓடி ஒழியாதீங்க, சமாதானத்தோட பேசி தீர்க்க வழியை பாருங்க. உங்க வேதத்தை எங்க இருந்தாலும் தயவு செய்து எடுங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாரும் அப்படி கையில் எடுத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே.
ஞானமான ஆளனும் யாயேனும் எனக்கன்பான ஞானமான ஆளனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவிலும் போக்கிலும் பரத்திலும் போதக பிதாவிலும் போக்கிலும் பரத்திலும் ஆதரவு செய்திட கூட்டாளியும் என் தோழனும் ஆதரவு செய்திட கூட்டாளியும் என் தோழனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அணியும் அவதானமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் அணியும் அவதானமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணியாணியும் மெய்ப்பருயல் பெரிய மத்தியஸ்தரும் பிணியாணியும் மெய்ப்பருயல் பெரிய மத்தியஸ்தரும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயின ஜனம் வந்தோ சீனைகித தந்தை தாயின ஜனம் வந்தோ சீனைகித சந்தோட சகல யுத சம்பூரண பாக்கியமும் சந்தோட சகல யுத சம்பூரண பாக்கியமும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஐயா இன்னைக்கு தேசத்துக்கு தேசம் பயம் இருக்கு. இன்னைக்கு எப்போ என்ன நடக்குமோ தேசத்துக்குள்ளே பயம். ஆனா ஆண்டவர் தான் தேசமே தேசமே பயப்படாதே இயேசு ராஜா உனக்காக யாவையும் செய்வார். இங்க யோவேல் தீர்க்கதரிசி அன்னைக்கே சொல்லிவிட்டார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சத்துரு கூட வாயிலிருந்து வருமா. 126ஆம் சங்கீதம் 1 to 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். 126ஆம் சங்கீதம் 1 to 3 வரை உள்ள வசனங்களை. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினால் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று கர்த்தர் இவர்களுக்கு யாரு நம்பி இருக்கிற உனக்கு எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு பாடுவோம், துதித்து துதித்து பாடிட பாத்திபன் பாடுறோம்ல. ஆக அற்புதமே அவர் நடத்துதலே
ஆனந்தமே பரமானந்தமே நன்மையால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்மையால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும் அடியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையும் மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்த சொந்தரிப்போமே ஆக அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாகுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாகுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஏன்னா ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சா என்ன செய்ய முடியாது, பாடிக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா. உண்மை எல்லாம் அழகா நம்ம பாடுறோம்ல, நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நான் உண்மை துதிப்பே கைத்தாழ ஓசையுடன் கத்தா நான் உண்மை துதிப்பே நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நான் உண்மை துதிப்பே கைத்தாழ ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பே நல்லவரே 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 கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே காலம் எல்லாம் என்னை வழி நடத்தும் காலம் எல்லாம் என்னை வழி நடத்தும் கல்வலையே ஸ்தோத்திரம் ஐயா கல்வலையே ஸ்தோத்திரம் நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நான் உம்மை துதிப்பே கைத்தாழ ஓசையுடன் கத்தா நான் உம்மை துதிப்பே. ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சா பாடாம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது. புறஜாதிகள் பார்த்து சொல்லுவாங்களாம், நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நம்ம ஆளுக்கு என்னைக்கும் தான் சொல்ல மாட்டான். புறஜாதிகள் பார்த்து சொல்லுவாங்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். எனக்கு அன்பானுளே, பயப்படாதீங்க, அவரால் செய்ய முடியாத காரியமே கிடையாது. அநேக நேரங்களில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடன் வாங்கின அந்த அம்மா எலிசா கேட்குறார், என்ன கேட்குறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? இவ போய் கேட்குறா, என் கடனை அடைக்கிற முடியல, என் பிள்ளைகளை கூட அடிமையாக கொண்டு போய் வந்துட்டான். அவ சொல்கிறா, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறார். இவ என்ன சொல்கிறா, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெயை தவிர குடலோட நீங்கள் நினைக்கிற மாதிரி 20 லிட்டர் குடம் இல்லை, எண்ணெய் வைக்கிற ஜாடி. நம்ம வீட்டில் என்ன குடமாக எண்ணெய் வச்சுருக்கோம், செக்கில் தான் வச்சுருப்பாங்க. அப்படி கொஞ்சம் ஜாடியில் தான் எண்ணெயை ஊற்றி வச்சுருப்பாங்க. அவ கொஞ்சம் எண்ணெயை அல்லாமல் சாரி பார்த்துட்டியாவது 2 அடையும் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, கொஞ்சம் எண்ணெயும் பாத்திரத்தில் இருந்துச்சு. இவட்ட என்ன இருக்க, அடைக்கு மாவு கிடையாது, வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை என்பதை கர்த்தர் அறிவார், நீர் அறிவேன்னா. அவன் சொன்னா, இதில் போய் நீ ஒன்று செய்ய, பக்கத்து வீட்டில் அண்டை வீட்டில் உனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரன் யார் இருந்தாலும் அந்நியர் இருந்தாலும் வெறும் பாத்திரங்களை வாங்கி வை அப்படின்னா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கடன்காரன் வந்து நிற்கிறான் வாசலில், பிள்ளைய அடிமையாக பிடிச்சிட்டு போக வந்திருக்கான், இவன் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போய் பாத்திரம் கேட்குறீன்னு வச்சுங்க, யார் கொடுப்பா? இதையும் சேர்த்து தள்ளிட்டு போயிடுவான்ல, யாராவது கொடுப்பாங்களா? கொஞ்சம் அந்த சூழ்நிலை நாம் இருந்தால் போய், இப்போ நம்ம வீட்டில் கடனை வாங்கினா கொடுக்க முடியல, பிள்ளைகளையாவது விடு, நான் கழிச்சுக்கிற வேலை பார்த்து சம்பளம் முடித்து கடனை கழிச்சுக்கிறேன்னு கூப்பிட வந்திருக்கான். இப்போ போய் ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போமா? நம்மகிட்ட இருக்க எண்ணத்துக்காகுமா? அவள் போய் சொல்கிறா, என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. அவர் சொன்னார், இப்போ இதை விட்டுரு, நீ போய் வீடு வீடாக என்ன செய்ய,
பாத்திரம் கேளு, வெறும் பாத்திரத்தை கேளு. எல்லாரும் என்ன கேட்பாங்க? எதுக்கு? கடனுக்கு விற்று கொடுக்கவா? அப்படி தானே கேட்டிருப்பாங்க. அதுலேயும் 1-2 பேர் நம்பிக்கையாக கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு வந்து அவள் கதவை பொட்டிக்கிட்டு ஒவ்வொரு பாத்திரமாக என்ன செய்தா? பிடிச்சி வைக்கிறா. கடைசியில் வேற பாத்திரம் கொடுன்னா பாத்திரம் இல்லாமல் போயிடுச்சு. பிள்ளை இல்லை சொன்ன உடனே எண்ணெயும் நின்று போச்சு. அதை விற்று ஜீவனத்துக்குரியதையும் கர்த்தர் கொடுத்துருந்தா. நாமளாம் என்ன வந்திருக்கு? முதல்ல எடுத்து என்ன செய்வோம்? இதை கடன்காரன் அனுப்போம். அவள் வீட்டை பூட்டிட்டு அங்கே போயிட்டா. யார்கிட்ட? எலிசாட்ட போயிட்டா. ஐயா இவ்வளோ வந்திருக்கு, என்ன செய்ய? முதல்ல விற்று என்ன செய்ய? கடன் ஆட்ட. ஏன்னா நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேகருக்கு கொடுப்பாய். நாம் கடன் வாங்குகிற ஜாதியில் அநேகருக்கு கொடுக்கிற ஜாதி. எனக்கு கண்பால் நீ அநேகருக்கு கொடுப்பாயின்னு ஒரு இப்போ சொல்ல, முதல்ல உன் கடனை தீரு. அதற்கு பின்னாடி மீந்ததை கொண்டு உன் ஜீவனத்தை நடத்து. பிள்ளைய திருப்பிறக்கு வழி திறந்தார், அவள் வாழ்க்கைக்கு வழி திறந்தார். என வாழ வைக்கிற தெய்வம் வல்லவராமேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராமேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் 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 கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஐயா அன்பரின் திருப்பாதத்தில், அன்பரின் திருப்பாதத்தில். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நோயை குறித்த பயம், பேயை குறித்த பயம், கடனை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், அதுலேருந்து தப்பிப்பார். 2 கொரிந்தியர் 1 8வது 9வது வசனத்தை வாசிக்க, 10 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1 8, 9, 10. ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. அது என்னவென்றால் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணும். ஏன்னா நாசியில உள்ள சுவாசன மண்ணுல மனுஷனை நம்பி என்ன பிரயோஜனம்? ஆனால் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணமே வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். 3 காலங்களுக்கும் அவர் தேவன்.
அன்னைக்கு செய்தார், இன்னைக்கு செய்கிறார், எதிர்காலத்திலே செய்வார். ஆமென். இந்த நம்பிக்கை இருந்தால் ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறோம்? நான் அப்படி நினச்சிருந்தா இந்நேரம் அந்த ஊழியத்துக்குள்ளே வந்திருக்க முடியாது. எனக்கு கண்ணும் தெரியாது. யார் கூடையா இருப்பா? மனுஷனை நம்பியா? கர்த்தரை நம்பி. ஏன்னா கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளி தலை கண்டடைவோம். தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளி தலை கண்டடைவோம். மனதில் காரினுள் நீங்கிடவே, மனதில் காரினுள் நீங்கிடவே, சமாதானம் தங்கும். மனதில் காரினுள் நீங்கிடவே, சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நல்ல கவனிங்க. அதுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்னாடி பெரிய தீச்சூளை இருந்துச்சு. நீ இதை சொன்னதை கீழ்ப்படியலைன்னா உன்னை தூக்கி எங்க ஓட்டுருவான்? எரிகிற அக்கினி. ஆனா பயந்தாங்களா? 7 மடங்கு. தானியேலுக்கு முன்னாடி சிங்கக்கோவை இருந்துச்சு. சிங்கத்துல போட்டுருவான், தூக்கி போடணும்னு தீர்மானிச்ச பிறகு அவன் பயப்படலை, போய் ஜெபம் பண்ணான். ஏன்னா அவனுக்கு வச்சிருந்த நம்பிக்கை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் அவர் தப்புவிப்பார். அப்படி தப்புவிக்காம போனாட்டாலும் நாங்க நீர் நிறுத்தின பொச்சிலே வணங்க மாட்டோம். தைரியமா நின்னானே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த தைரியம் உண்டு? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்றைக்கு சொல்லு, முதல்ல தைரியத்தை வளர்த்துக்கங்க. First of all, courage yourself. Then you will try to courage some others. நாம தைரியப்படத்தான். நான் 2 கண்ணும் தெரியாமல் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் இழந்து நின்று அப்போ என்னை தைரியப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன். அப்புறம் தான் மற்றவங்களுக்கு என்னால் தைரியம் சொல்ல முடிஞ்சு. கர்த்தவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நோக்கி பார்த்த எவனும் வெட்கப்பட்டதில்லை, நீங்களும் வெட்கப்பட மாட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பயம் எந்த பயம்? பிறரை குறித்த பயமா, அல்லது மந்திர தந்திரத்தை குறித்த பயமா? யாக்கோபு சொல்லுகிறார், எண்ணாகமம் 23:23 படி யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறியும் கிடையாது. செய்வினை குறித்து பயந்திருக்கீங்களா? செப்பனியா 3:15 படி கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இந்த நம்பிக்கையோட உங்களை ஆசீர்வதிக்க போறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்க ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்களா உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சின நாள், உங்கள் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்ச நாள், அல்லது ஒரு வேலையில் உயர்வு கிடைச்ச நாள், இப்படிப்பட்ட நாட்கள் இருந்தால் ஐயா, இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சிக்கு ஒரு நாள் நல்ல உணவு கொடுக்க உதவலாம். இவங்களை ஆத்துமாக்களை அழைத்து வர்ற வாகனத்துக்கே வாரம் 5000 வாடகை கொடுக்குறோம். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருந்தா
இந்த சபைக்காக ஒரு வேனை கூட வச்சு பாருங்கள், அது காலமெல்லாம் உங்கள் பேரை நினச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வரக்கூடிய சமுதாயம் கூட இந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் இன்னார் செய்தாங்க ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராதனை நினைக்க வேண்டியது. அது மட்டும் இல்லை ஐயா, நாங்கள் எப்படி தாங்கிறது இந்த ஊழியத்தை? இதில் 2 நம்பர் ஜிபே, ஃபோன்பே, ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு வேளை கணக்கு வைக்கிறவங்க இருந்தீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கும் தனி வழி இருக்குது. அதன் வழியாக நீங்கள் ரசீது பெற்று உங்களுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஒருவேளை போஸ்டல் வழியாக தாங்கி வர்றவங்களுக்கு சொல்லுவேன், இது வரைக்கும் மணி ஆர்டர் கமிஷன் கொடுத்து அனுப்பியிருப்பீங்க, இப்போ போகும்போது போஸ்டல் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கேளுங்க, ஃபார்ம் தருவாங்க. அதை வாங்கி R. அகஸ்டின் போட்டு 35 36 38 89 63 இந்த அக்கௌண்ட் நம்பர் அழுகுனீங்கன்னா நீங்கள் அங்கேருந்தே பணம் கட்டிடலாம். இது கமிஷனும் வேண்டியதில்லை. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே அப்பா, யார் யார் எந்தெந்த பயத்தோடு, சில நேரம் புருஷனை குறித்த பயத்தோடு இருக்கலாம் உண்டு. ஏன்னா குடிக்கு அடிமையான புருஷன் இரவில் வந்தால் ஐயோ என்னென்ன வார்த்தை பேசுனா, என்னென்னலாம் என்னை சொல்லி தூற்றுகிறாரு என்னை சொல்லி பயத்தோடு இருக்கிற சகோதரியே, உனக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு வரும்போது உன் புருஷன் எந்த தீய பழக்கங்களுக்கும் அடிமையாக இருந்தாலும் விட்டு இன்றைக்கு உன் குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கும்படி கர்த்தர் வர செய்யட்டும். பெற்ற பிள்ளைகளை நினைத்து பயத்தோடு இருக்கிற ஐயோ வாலிப பிள்ளை வளர்த்து ஆளாக்குனேன், இன்னைக்கு அவன் படுத்துகிற பாடு என்னால் தாங்கலையே, ஐயோ வந்தாலே பயமாக இருக்கேன்னு இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு தாய்மார்களே, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்ற ஏசாயா 35:4 கர்த்தர் பதிலளிப்பீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான நன்மைகளை பரத்திலிருந்து கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.